Hi, today 12th Max Chapter 1 Exercise 1.2 second sum second one பார்க்கலாம் 1 2 minus 1 3 minus 1 2 1 minus 2 3 1 minus 1 1 இதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ரோ ரிடக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரேங்க் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோ ரிடக்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே மூணுமே ஜீரோ கொண்டு வரணும், அதாவது இங்கேருந்தே ஜீரோ கொண்டு வரணும். ஃபஸ்ட் லைன் விட்டுட்டு ஃபஸ்ட் ரோ விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிறது எல்லாமே ஜீரோ கொண்டு வரணும். அதுக்கு அடுத்து இருக்கிற இதெல்லாம் ஜீரோ கொண்டு வந்துட்டு இதோட டைகனல், அதாவது இதோட டைகனல் வந்து இது எல்லாமே. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட் ரோ மட்டும் விட்டுட்டு இங்கே ஜீரோ கொண்டு வரணும். நெக்ஸ்ட் இந்த ஜீரோலேருந்து இது ஃபுல்லாகவே இதோட டைகனல் எல்லாமே நம்ம வந்து ஜீரோ கொண்டு வரணும். அதான் வந்து ரோ ரிடக்ஷன். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த 3 வந்து ஜீரோ கொண்டு வந்துக்கலாம். இதை ஜீரோ கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், R1 வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது இங்கே ஜீரோ வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட் இதை மைனஸ் இதில் ஜீரோ கொண்டு வரணும்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணாலே இங்கே வந்து ஜீரோ வந்துடும். இதுவும் அதே மாதிரி தான், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணாலே ஜீரோ வந்துடும். ஸோ பார்க்கலாம், R2 = R2 - 3 × R1. இதில் ஜீரோ கொண்டு வர்றதுக்கு இங்கே 3 × R1னால் மல்டிபிள் பண்ணுறோம். நெக்ஸ்ட் R3க்கு வந்து R3 - R1, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணாலே வந்து ஜீரோ வந்துடுது. அதேமாதிரி R4க்குமே வந்து இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணாலே ஜீரோ வந்துடுது. ஸோ R4 = R4 - R1. ஓகேவா, ஃபஸ்ட் இந்த R2 பார்க்கலாம். R2வில் ஃபஸ்ட் ஒன்று என்ன இருக்குது, 3 இருக்கா. ஸோ 3 - 3 × இதோட R1 என்னது 1. ஸோ 3 - 3 வந்து 0. ஸோ இங்கே வந்து 0. ஓகேவா, ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே இல்லை, அதனால் அதை அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ மட்டும் தான் சேஞ்சு. நெக்ஸ்ட் R2 என்னது -1. ஸோ -1 -3 × இதோட R1 என்னது 2. ஸோ -1 - 3 × 2. -1 இந்த -3 × 2 வந்து -6 ஆயிடுது. -1 - 6 வந்து -7. ஸோ இங்கே வந்து -7. நெக்ஸ்ட் R2 என்னது 2. ஸோ 2 - 3 × -1. 2 - 3 × -1. 2 இந்த -3யும் -1 சேர்ந்து +3 ஆயிடுது. 2 + 3 வந்து 5. ஸோ இங்கே வந்து 5. ஓகேவா, நெக்ஸ்ட் R3க்கு வந்து ரொம்ப ஈஸி. R3லேருந்து R1 மைனஸ் பண்ணாலே போதும். ஓகேவா, ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். 1 - 1 0. நெக்ஸ்ட் இந்த -2 -2 வந்து -4 ஆயிடும். -4. நெக்ஸ்ட் இந்த 3 - 1 நம்ம ஒரு மைனஸ் போடுவோம், இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ இந்த மைனஸ் இது வந்து ப்ளஸ் ஆயிடும். 3 + 1 4. ஸோ இங்கே வந்து 4. அதே மாதிரி தான் R4க்குமே வந்து R4லேருந்து R1 மட்டும் மைனஸ் பண்ணாலே போதும். ஸோ 1 - 1 0. -1 -2 -3. 1 - 1 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, நம்ம ஒரு மைனஸ் போடுவோம். ஸோ இது +1 ஆயிடுது. ஸோ 1 + 1 2. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இங்கெல்லாம் ஜீரோ கொண்டு வந்தாச்சா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஜீரோ கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஜீரோ கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஜீரோ கொண்டு இந்த மூணுமே ஜீரோ கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஜீரோ கொண்டு வந்துக்கலாம். இது ஜீரோ கொண்டு வரக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா R3 = 7 × R3 - 4 × R2. அதாவது இப்போ நம்ம இதை வந்து இது கூட வந்து இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு இதை மைனஸ் பண்ணால் ஜீரோ வந்துடுது அப்படின்னு வந்து நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா அப்படி பண்ணும்போது இங்கே நம்பர் இருக்கிறனால இங்கெல்லாம் வந்து நம்பர் வந்துடும். ஸோ நம்ம அதையும் பார்க்கணும். அதனால் வந்து இங்கே ஜீரோ இருக்க லைன்லேயே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த R2 லைன்லேருந்து நம்ம இதுக்கு ஜீரோ கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம், இதை ஒரு 4ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு இதை ஒரு 7ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 ஈக்குவலாக வந்துடுமா. அதுக்கப்புறம் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது ஜீரோ வந்துடும். ஸோ இந்த 7 வந்து 4ஆல் மல்டிபிள் பண்ணுறது, 4 வந்து 7ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ R3 = 7 × R3 - 4 × R2. ஓகேவா, அதே மாதிரி தான் R4மே. R4 = 7 × R4 - 3 × R2. ஓகேவா, மாற்றி மல்டிபிள் பண்ணும்போது ரெண்டுமே சேம் நம்பர் வந்துடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து இது மைனஸ் பண்ணும்போது வந்து ஜீரோ கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு R3 பார்க்கலாம். 7 × R3 என்னது 0 இருக்கா. ஸோ 0 - 4 × இதோட R2 என்னது 0 தான். ஸோ 0. ஸோ 0 - 0. ஸோ இங்கே வந்து 0 வந்துடும். ஓகேவா, இப்போ நம்ம R1 R2 எந்த சேஞ்ச் பண்ணல. ஸோ அந்த ரெண்டையும் வந்து அப்படி எழுதிக்கலாம். R3யும் R4 தான் சேஞ்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட் R3 என்னது -4. ஸோ 7 × -4 -4 × -7. ஓகேவா, ஸோ 7 × 4 28. 7 × 4 28. ஸோ 28 -28 + 28 வந்து 0. ஸோ இங்கே வந்து 0. நெக்ஸ்ட் R3 வந்து 4. ஸோ 7 × 4 - 4 × 5.
So 7 4s are 28 minus 4 5s are 20. 28 minus 28. So இங்கே வந்து 8. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் R4 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் R4 என்னது 0. ஸோ 7 into 0 0 தான், மைனஸ் 3 into இதோட R2 வந்து 0 தான். ஸோ 0 minus 0 இங்கே 0 தான். நெக்ஸ்ட் R4 என்னது மைனஸ் 3. ஸோ 7 into minus 3 minus 3 into இதோட R2 என்னது 7. ஸோ 3 into minus 7. 7 3s are 21 minus 7 minus 3 into minus 7 plus 21. ஸோ minus 21 plus 21 வந்து 0 வருது. ஸோ இங்கே வந்து 0. நெக்ஸ்ட்டு 7 into 2 minus 3 into 4. சாரி, R2 வந்து 5. 7 into 2 minus 3 into 5. 7 into 2 minus 3 into 5. 7 2s are 14 minus 3 5s are 15. 14 minus 15 வந்து minus 1. ஸோ இங்கே வந்து minus 1. ஓகேவா? இப்போ இங்கெல்லாம் வந்து 0 கொண்டு வந்துட்டோமா? நெக்ஸ்ட் இங்கே மட்டும் 0 கொண்டு வரணும். இங்கே மட்டும் 0 கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதோட ரேங்க் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே 0 கொண்டு வரக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வேறு எந்த லைனில் வந்து சேஞ்ச் பண்ணால் கூட இங்கே வந்து நம்பர் வந்துடும். ஸோ இந்த லைன்லேருந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் வந்து இங்கெல்லாம் எந்த டிஸ்டர்பும் ஆகாமல் 0 அப்படியே இருக்கும். ஸோ இதிலேருந்து இதுக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு 8 வந்து இதை வந்து ஒரு 8ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 1 வந்துடுமா? அதுக்கப்புறம் அதுலேருந்து இதை ப்ளஸ் பண்ணும்போது 0 வந்துடும். ஸோ R3 மட்டும் ஒரு 8ஆல் வந்து டிவைட் பண்ணுறோம். R3 ஈக்குவல் டிவைட் 8. ஸோ இந்த 0வெல்லாம் 8ஆல் டிவைட் பண்ணும்போது 0வே தான். இந்த 8ஐ டிவைட் பண்ணும்போது இங்கே வந்து 1 வந்துடும். ஸோ இந்த R1 R2 அப்படியே எழுதிட்டு R3 மட்டும் டிவைட் 8ஆல் டிவைட் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? 0வை 8ஆல் டிவைட் பண்ணால் 0, 0வை 8ஆல் டிவைட் பண்ணால் 0, 8ஐ 8ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே 1. ஓகேவா? இந்த லைனில் வந்து R4 அப்படியே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து R4ல் இங்கே வந்து 0 வரைக்கும் என்ன பண்ணணும்? இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே -1 இருக்குது. ஸோ இதே ப்ளஸ் பண்ணாலே இங்கே வந்து 0 வந்துடும். ஸோ R4 ஈக்குவல் R4 ப்ளஸ் R3. R1 R2 R3 இந்த மூணுலேயே எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ இந்த மூணுமே வந்து அப்படியே எழுதிக்கலாம். R4 மட்டும் தான் சேஞ்சு. R4 வந்து R3 கூட ப்ளஸ் பண்ணி எழுதிடும். 0 + 0 0வே தான். 0 + 0 0, -1 + 1 0. ஸோ இங்கே 0 வந்துச்சு. இப்போ இந்த டயகனல் வந்து 0 வந்துருச்சா? இப்போ வந்து இதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்குதோ அதான் வந்து இதோட ரேங்க். எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்குது? 1 2 3 இது நான் ஜீரோ ரோ இருக்கா? இங்கே மட்டும் இங்கே 0 இருக்குது. இங்கே மட்டும் நம்பர் இருந்தால் கூட இது வந்து நான் ஜீரோ ரோ தான். மூணுமே 0வாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து 0 ரோ. ஒரு இதில் நம்பர் இருந்தால் கூட அது நான் ஜீரோ ரோ தான். ஸோ இந்த 3 இதுலேயுமே நம்பர் இருக்கிறதுனால இதோட நான் ஜீரோ ரோஸ் வந்து 3. ஸோ ரேங்க்கும் வந்து 3 தான். It has 3 non-zero rows. So P of A equal 3. அவ்வளோதான். Thank you.